ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜான் மேக்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முதலடை பருவத்தோட உயிரியல் கொஷின் பேப்பரை தான் பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் 2025. இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக் உண்டானது. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் இயர் கேட்ட முதலடை பருவத் தேர்வுக்கான உயிரியல் கொஷின் பேப்பர் 11th ஸ்டாண்டர்டு. ஸோ மொத்தமாக 40 மார்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ 1.5 hours தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட் ரோமன் என்னென்னா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, உரிய குறியீட்டுடன் எழுதுக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் 3 கூற்று கொடுத்துட்டு அதில் சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் கொஷின்னு. ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள், வேரின் பகுதிகளை வேர்முனை பகுதியில் இருந்து சரியாக வரிசைப்படுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு வேர்லேருந்து ஒரு தாவரத்தை எப்படி வரிசைப்படுத்தணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆஞ்சியோஸ்பம் தாவரத்தின் ஒற்றை மடிய குரோமோசோம் எண்ணிக்கை 14 எனில் அதன் கருவும் திசுவில் உள்ள குரோமோசோம்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 3வது கொஷின்னு. 4 பாருங்கள், இணைந்த சூலக இலைகளை கொண்ட சூலக வட்டம் எவ்வாறு அழைக்கப்படும் கேட்டிருக்காங்க. 5 பாருங்கள், 5வது கொஷின்னு, மில்லிங் டோனியா மற்றும் பிரயோபில்லம் எதற்கு எடுத்துக்காட்டு அது கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த ரோமன் பாருங்கள், செகண்ட் ரோமனு, ஏதேனும் 2 வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக 4 கொடுத்துட்டு 2 கேட்டிருக்காங்க, 2 மார்க்ஸு. வைரஸின் உயிரற்ற பண்புகள் ஏதேனும் 2னை எழுதுக. பயிர் சுழற்சி மற்றும் கலப்பு பயிர் முறையில் உழவர்கள் லெகும் வகை தாவரங்களை பயிரிடுவது ஏன்? வரம்பற்ற கிளைத்தலையும் வரம்புடைய கிளைத்தலையும் ஒப்பிடுக கேட்டிருக்காங்க. பண்பால் மலர் தாவரங்கள் என்றால் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ அதே தேர்ட் ரோமன் பாருங்கள், 3 மார்க் கொஷின்ஸு. இதில் 3 கொடுத்துட்டு 2 எழுத சொல்லியிருக்காங்க. ரசிமோஸ் மஞ்சரிக்கும் சைமோஸ் அப்படின்ற கொஷின் கேட்டிருக்காங்க. சுவாச வேர்கள் பற்றி சிறுகுறிப்பு வரைக கேட்டிருக்காங்க. ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் மலரின் வரைபடம் வரைந்து மலர் சூத்திரத்தை எழுதுக கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சூத்திரம் எழுதணும். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. 4th ரோமன் பாருங்கள், அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 4th ரோமன் வந்து 3. அதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. சூழ் ஒட்டு முறையின் வகைகளை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஜிம்னோஸ்பெர்ம்களுக்கும் ஆஞ்சியோஸ்பெர்முக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் கேட்டிருக்காங்க. ஸோ அது 2 எழுதணும், 5 மார்க்ஸ் கொஷின்ஸு. ஸோ 2.5 மார்க் கொடுப்பாங்க. அடுத்தது உயிர் தாவரவியல், உயிர் விலங்கியல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு உயிர் தாவரவியல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு உயிர் விலங்கியல் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்னால. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, 5 1 மார்க்ஸு. குறு இலை கொண்ட எபித்தீலியம் காணப்படும் இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரப்பான் பூச்சியின் பார்வையின் வகை கேட்டிருக்காங்க. எந்த இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. ஸோ 4 இணை கொடுத்துட்டு அதில் எது கரெக்டானதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பல்லுயிர் தன்மை என்ற பதத்தை சூட்டியவர் யார் கேட்டிருக்காங்க. சுவாசத்தை கட்டுப்படுத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ஏதேனும் 2 வினாக்களுக்கு விடையளிக்க. ஸோ இதில் 3 கொஷின் கொடுத்துட்டு 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. 2 அட்டன் பண்ணோம். பயன் தரும் பாக்டீரியாவை கேட்டிருக்காங்க. பாக்டீரியாவிலிருந்து வேறுபடுத்துக. தவளையில் காணும் சுவாச முறைகள் பற்றி எழுதுக. சிறுகுடலில் மட்டும் உறிஞ்சிகள் உள்ளன, ஏன் இரைப்பையில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஏதேனும் 3 மார்க் கொஷின்ஸு. வெள்ளை அடிப்போஸ் திசுவை பற்றி பழுப்பு அடிப்போஸ் திசுவிலிருந்து வேறுபடுத்துக கேட்டிருக்காங்க. ஊர்வன உயிரினங்கள் நில வாழ்க்கை வெற்றிக்கான அவற்றின் பண்புகளின் பங்கீடு கேட்டிருக்காங்க. நீர்ம சட்டகம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. அதில் வந்து அல்லது 1 கொடுத்துட்டு அது அல்லது கேட்டிருக்காங்க. அது இல்லைன்னா அது. தற்போது வாழும் தடைகளற்ற மீன்களிலிருந்து குருத்தெலும்பு மீன்களை வேறுபடுத்தி காட்டு கேட்டிருக்காங்க. அதன் பண்புகளையும் கண்டிப்பாக எழுதணும். சிறுகுடலில் நடைபெறும் செரிமான நிகழ்ச்சிகளை பற்றி எழுதுக. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இது லாஸ்ட் இயர்க்கு உண்டான சேலம் டிஸ்ட்ரிக்கு உண்டான 2025 இயரோட முதலடை பருவத் தேர்வு கொஷின் மார்க்கு. தமிழ் மீடியம் உயிரியல் 11th ஸ்டாண்டர்ட். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ எங்களுடைய சேனலுக்கு ஹெல்ப் அண்ட் மோட்டிவேஷனாக இருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.